ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி ஊறுகாய் பற்றி பார்க்கலாமா? எப்படி செய்யறதுன்ட்டு. முதல்ல இஞ்சி நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். கலரே அது ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குது மாறிடும். அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல இஞ்சியை மட்டும் ஒரு முக்கால் அரை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்தப்புறம் புளி நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் ரெண்டு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. எல்லாம் நைஸாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா அந்த கலரே மாறிடும். அந்த ஒயிட் கலர் மாறி ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வந்துடும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். வெறும் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருப்பேன். புளி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி சுருண்டு வரணும். அந்த எண்ணெயை நல்லா மேலே மிதங்கி வர அளவு நல்லா வதக்கிடணும். பாருங்கள், இப்போ கலரே எப்படி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன். அதை பொடி பண்ணி கடைசியில் சேர்த்து விட்டுறணும். இப்போ அந்த கடுகு வெந்தய பொடி போட்டாச்சு. வெல்லம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் வெல்லம். நல்லா அது பாருங்கள், கலர் எப்படி ப்ரௌனிஷாக வந்துடுச்சு பார்த்திங்களா? எண்ணெய் நல்லா பொங்கி வந்துடுச்சா? இந்த டைமில் நம்ம பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். எப்படி இருக்குது பார்த்திங்க? ஊறுகாய் இது மாதிரி செஞ்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இது அப்பப்போ ஒரு ஸ்பூன் வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா ஜீரண சக்திக்கு நல்லது, சளிக்கும் நல்லது.